அஸ்ஸலாமு அலைக்கும். மீல் மேக்கர் ஆக்க போகிறோம்மா. முதல்ல வெங்காயத்தை, வெஜிடபிள் ஆயில், நெய், ஜெம்பரான் நெய், வெஜிடபிள் ஆயில் எல்லாம் ஊற்றிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் மீல் மேக்கருக்கு தக்காளி பழம், மீல் மேக்கரு, கருவேப்பிலையில் பச்சை மிளகா, எல்லாம் போட்டுக்கிறேன். அதையும் ஒன்றா போட்டுறப்பறேன். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா வைக்கும். செய்முறையை காட்டுறதுனால காட்டுறேன். அதுக்கப்புறம் செஞ்ச பிறகு கணிதாப்பில் வைக்கும்போது காட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றணும். 2 கரண்டி மசாலா, ஒரு ஸ்பூன் மயோனைஸ், 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன். அதுக்கும் கொஞ்சம் சோயா சாஸ். இதெல்லாம் கொஞ்சம் சைனீஸ் மாதிரி இருக்கும் இந்த ஃபுட்டு. சோயா சாஸ் கறி மாதிரி இருக்காது, சைனீஸ் ஃபுட்டு மாதிரி இருக்கும். சைனீஸ் ஃபுட்டு தான். பச்சை மிளகா, கருவேப்பிலையில் தக்காளி பழம், மீன் மேக்கரு, வெங்காயம். வெறும் ஆயில் மட்டும் ஊற்றுவோம். நம்மளோட டேஸ்ட்டுக்காண்டி சொட்டு போட நெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றேன் பாரு. கொஞ்சமாக தண்ணி. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது நைட் நாஸ்டா. வெந்த முறை அப்படியே கணிஞ்சாக்கில் ஆவிடும். அதுக்கப்புறம் தனியாக காட்டுறேன். உப்பு பார்த்துக்கிட்டு போடுவேன். ஏன்டா சோயாலாம் உப்பு விற்கும், அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு தான் போடணும். அதில் கிரேவியாக கணிஞ்சாக்கில் ஆவிடும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கையில் ஃபோனு, ஒரு கையில் வேலை. அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஏதாவது செய்ய, அதான் நம்மளுக்கு சக்தியை தந்திக்கிறானே.